வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் பத்திரி பார்க்க போகிறோம். பத்திரி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அரை கப் போல் நான் இன்றைக்கி பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம், தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. அரை கப்பு மாவுக்கு தண்ணீர் நம்ம அரை கப்பு ஊற்றலாம், இல்லைனா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியான ரேஷியோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வாங்க இப்போ நம்ம பத்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து அரை கப்பு பச்சரிசி மாவு ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு நல்லா வறுத்து எடுக்கணும் பத்திரிக்கு. பச்சரிசி மாவை எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பத்திரியோட டேஸ்ட் கலக்கலாக இருக்கும். ஸோ ட்ரை பேனில் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, மாவோட கலர் மாறக்கூடாது. அதே நேரத்தில் மாவுன்னுடைய அந்த பச்சை மணம் மாறி இருக்கணும். ஸோ மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவை. அதுக்கு மேலே வறுத்தா மாவு ரொம்ப ப்ரௌனிஷாக வந்துடும், பத்திரி கலரும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி இந்த பத்திரி. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க சாப்பிடுவாங்க இந்த பத்திரியை. சிம்பிளாக சொல்லனா பச்சரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரு ரொட்டி தான் இந்த பத்திரி. பாருங்கள், 3 நிமிஷம் போல் மிதமான தீயில மாவு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு வறுத்து அதே பேனில் இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன், மிதமான தீயில் இருக்குது. ஸோ நம்ம எடுத்த அரை கப் மாவில் பாருங்கள், நான் 3/4 அளவு நான் வாட்டர் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிடலாம். தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டும். பதறிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம மாவு கொட்டி கிண்டி எடுத்துடலாம். மாவு பதத்தில் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. மிதமான தீயிலே தான் இருக்குது. இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஸோ கொதிக்கிற தண்ணியில் நம்ம பச்சை அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் எடுத்துட்டேன். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம அழகாக சின்னதாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண டோ நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நான் நல்லா பிணைஞ்சு எடுத்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வச்சிட்டேன். இதில் ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நம்ம பச்சரிசி மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். தின்னாக வேணுன்னா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம், சப்பாத்தி சைஸில் வேணால் சப்பாத்திக்கு ஏற்றப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ரோல் பண்ண போகிறேன். ரொம்ப தின்னாமல் ரோல் பண்ண மாட்டேன், ரொம்ப திக்காமல் ரோல் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிப்பேன் சென்டர் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஷேப்பை. ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு நான் மீடியம் சைஸுக்கு உருட்டிட்டேன். இதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப், ஒரு ஷார்ப்பாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். சென்டரில் வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம அரிசி மாவில் செய்தால் இர்ரெகுலர் ஷேப் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம அழகாக ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் மீடியம் சைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரொம்ப தின்னாக கூட ரோல் பண்ணியிருக்கலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற தோவையை நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் பத்திரி எல்லாமே பாருங்கள் நல்லா தரத்தி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம இப்போ தவாலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு தவாலை போட்டு ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா ஆயிலில் நம்ம பொரிச்சு நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தவாலை ஃப்ரை பண்ணி போகிறேன் வித்தவுட் ஆயில். பாருங்கள், ஒரு அகலமான இரும்பு தவா எடுத்து வச்சுருக்கேன். தவா நல்லா ஹீட் அடித்து மிதமான தீயில் வச்சுட்டேன். இதில் நம்ம ரெடி பண்ண ரோட்டீஸ் ஆட் பண்ணிடலாம், பத்திரி ரோட்டீஸு. ஸோ அடுத்த டைமில் நான் 4 ரோட்டீஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சின்ன தவா 2 ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாக பண்ணிங்கன்னா ஒன்று ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன சைஸ் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கையிலே திருப்பி போட்டுடணும் ரோட்டியை. ஸோ இது ஒயிட்டாகவே தான் இருக்கணும். ஸோ மிதமான தீயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு சொத்து எண்ணெய் கூட நம்ம விடக்கூடாது. ஸோ கையிலே இது போல் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். ஸோ ஒரு 4 வாட்டி கையிலே திருப்பி விடலாம். ஸோ பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு பத்திரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பத்திரியை எடுத்துடலாம். ஒரு கலக்கலா கேரளா ஸ்டைல் பத்திரி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் என்கிட்ட கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.